ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். நீங்கள் நிறைய பேர் வந்து ஆயில் பேஸ்டல் தான் கேட்டே இருக்கீங்க. அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஆயில் பேஸ்டல் கலர் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு கேட்ரேஜ் பேப்பர் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து கீழே வந்து போர்டில் வந்து சைடில் மாஸ்கிங் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கலர் பண்ணுறதுக்கு ஆயில் பேஸ்டல் எடுத்திருக்கேன். அதில் வந்து பிளாக் ஷேட் எடுத்திருக்கேன். பிளாக் ஷேட் வந்து சைடில் 2 பக்கம் சின்ன ஒரு மேடு இருக்கிற மாதிரி போடுறதுக்காக அவுட்லைன் போட்டிருக்கேன். அப்புறம் நடுவில் வந்து கொஞ்சம் வாட்டர் எஃபெக்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ப்ளூ கலர் ஷேட் எடுத்து அதை வந்து நல்லா நல்லா அந்த ஒயிட் ஷீட்டில் வந்து கொஞ்சம் கூட இடம் கேப்பே இல்லாமல் நல்லா தேய்ச்சிருங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இயர்பட்ஸ் தான் வந்து ரப் பண்ணுறதுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. இயர்பட்ஸ் வச்சு பண்ணிக்கிறேன். சில பேர் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. டிஷ்யூ பேப்பரை விட இயர்பட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஷேட் கொடுக்கணுங்கிறதுக்காக ப்ளூவும் ஒயிட்டும் மேலே க்ரையான் அந்த ஷேட்ஸ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து இயர்பட்ஸ் மூலமாக மெர்ஜ் பண்ணியாச்சு. சைடில் வந்து பிளாக் ஷேட் பண்ணி அதையும் இயர்பட்ஸ் மூலமாக மெர்ஜ் பண்ணிடுங்க. அடுத்து அங்கங்கே சின்ன சின்ன மேடு மாதிரி இருக்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி பிளாக் ஷேடும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து இயர்பட்ஸ் வச்சு மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலேருந்து ஃபால்ஸ் மேலேருந்து கொட்டுற மாதிரி தண்ணி மேலேருந்து கொட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக மேலேருந்து கீழே வரைக்கும் அந்த ப்ளூ கலர் ஷேட் வந்து கொடுக்குறேன். அதையும் வந்து இயர்பட்ஸ் மூலமாக லைட்டாக ரப் பண்ணிக்கோங்க, பேப்பரோட மெர்ஜ் ஆகிற மாதிரி. ஓகே, அடுத்து கீழேருந்து மேலே அந்த ஃபால்ஸ் வந்து மேலேருந்து கொட்டுது, அது வரைக்கும் ஒரு பெரிய மரம் போகிற மாதிரி அவுட்லைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். ப்ளூ கலரில் நல்லா டார்க் ப்ளூ ஷேட் எடுத்துக்கோங்க. அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிட்டு அதில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்க மாதிரி வரைஞ்சிருக்கேன். அவுட்லைனுக்குள்ளே வந்து அந்த கலரே ஃபில் பண்ணிடுங்க. 2-3 ஷேட் ஃபில் பண்ணுங்கள். ஒரு ஸ்கை ப்ளூ, ஒயிட், பிளாக் இந்த ஷேட்ஸ் எல்லாம் கொடுத்து உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து அந்த மரத்தில் வந்து நிறைய பூவாக பூத்துருக்கு. அது வந்து ஆரஞ்சு வித் ரெட் கலர் நல்ல கான்ட்ராஸ்டான கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் ஃபஸ்ட்டு ஆரஞ்சில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மேலே போகிற மாதிரி சின்ன சின்ன டாட்ஸாக வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு லைன் மட்டும் ரெட் கலர் இருக்கிற மாதிரி ரெட் கலர் ஷேட் எடுத்து நான் சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு இதையும் என்ன பண்ண போகிறோன்னா இயர்பட்ஸ் மூலமாக வச்சு நல்லா மெர்ஜ் பண்ணிடுங்க. ஓகே, பட் இப்படி பண்ணினாலும் எனக்கு வந்து ஆயில் பேஸ்டில் வந்து நல்ல ஒரு டார்க் ஷேட் வந்து கொண்டு வர முடியலை. அதனால ஃபர்ஸ்ட் நான் இப்படி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து அக்ரிலிக் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்படி பண்ணலாமா, இப்படி ஒரு ஆர்ட் பண்ணலாமா, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணலாமா, பெயிண்ட்டையும் ஆயில் பேஸ்ட்லேயும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்ட் பண்ணலாமான்னு எனக்கு தெரில. பட் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு ஆரஞ்சு கலர் பெயிண்டில் நம்ம இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளாஷ் பண்ணுவோம்ல, சின்ன சின்ன அப்படி தொட்டு தொட்டு வச்சோம்னா அங்கங்கே டாட் டாட்டாக வரும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலரில் இயர்பட்ஸ் வச்சு இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு இயர்பட் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பெயிண்ட், இதெல்லாமே அக்ரிலிக் பெயிண்ட் தான். அக்ரிலிக் பெயிண்டில் ரெட் கலரில் ஒரே ஒரு இயர்பட்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கீழே மட்டும் ஷேடு வந்து ரெட் கலரில் டாட்ஸை வச்சுருங்க. அப்போ வந்து அந்த பூ வந்து அந்த மரத்தில் ரொம்ப அடர்த்தியாக நல்லா டார்க் கலரில் தெரியும். ஆயில் பேஸ்ட்லேயே நான் பண்ணும்போது எனக்கு அவ்வளோவா டார்க்காக தெரியலை, அதனால தான் இது. அதே மாதிரி பின்னாடி போட்டிருக்கிற தண்ணி கொட்டுறதும் வந்து டார்க் என்னால் பண்ண முடியல. ஷேடிங் வந்து எனக்கு ப்ராப்பராக கொடுக்க தெரியலையா என்னன்னு தெரியல. அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த பூவெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பேக் சைடில் வந்து தண்ணி வந்து கொட்டுற மாதிரி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதுக்கும் அக்ரிலிக் பெயிண்ட்டு ப்ளூவும் ஒயிட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி மேலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி அந்த ஃபால்ஸ் வந்து ஃபோர்ஸாக கொட்டும் போது கீழே வந்து நுரை வரும்ல, அந்த தண்ணியோட நுரை, அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிட்டு இப்படி டாட் டாட்டாக வைக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா மேலேருந்து அந்த தண்ணி வந்து நுரையோட கீழே ஃபோர்ஸாக கொட்டுற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அவ்வளோதான். அங்கங்கே அந்த ஒயிட் ஷேட் நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு பிளாக் ஷேடும் அங்கங்கே ஷேடிங் வந்து கொடுத்திங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே அந்த நிழல்லாம் விழுகும்ல, அந்த ஒரு எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் அங்கங்கே இந்த பாறை மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு பிளாக் ஷேட் கொடுக்குறேன். மரம் வந்து திரும்பிட்டு இருக்க இடத்துலலாம் வந்து பிளாக் ஷேட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த ரூட்லலாம் பிளாக் ஷேட்ஸ் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு மரம் பின்னாடி வந்து ஃபால்ஸ் வந்து மேலேருந்து கொட்டி கீழே தண்ணி கொட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட் வந்து ஆயில் பேஸ்டல் அண்ட் அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு பண்ணியிருக்கேன். இது நல்லா இருக்கா இல்லையா, இது வந்து இப்படி பண்ணலாமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த ஆர்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.